ஆத்ம நமஸ்காரம். திசைகள் பொதுவா திசைகள் 4. அது என்னன்னு கேட்டா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. இந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு அப்படின்னு சொல்லும்போது சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு, சூரியன் மறையும் இடம் மேற்கு. கிழக்கு பாகவான் நின்று கொண்டு இடது பக்கம் கையை நீட்டினால் அது வடக்கென்றும், கிழக்கு பாகவான் நின்று கொண்டு வலது பக்கம் கையை நீட்டினால் அது தெற்கு என்றும் சொல்லப்படுகிறது. ஆக உண்மையிலேயே இந்த கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் என்ன செயல்களை செய்கிறதுன்னு கேட்டா சாஸ்திரம் சொல்லுது. சாந்தித்தே துத்ரே ஜப்யம் பஷ்யம் பூர்வ முகோதிதம் தட்சிணே மாரணம் புரோக்தம் பக்ஷுமேது தனாகமம். இது ஒரு ஸ்லோகம். இதனுடைய பொருள், வடக்கு நோக்கி ஜபித்தால் நமக்கு சாந்தி கிடைக்கிறது, கிழக்கு நோக்கி ஜபித்தால் உலகம் வசியமாகிறது, தெற்கு நோக்கி ஜபித்தால் மரணம் உண்டாகிறது, மேற்கு நோக்கி ஜபித்தால் தனம் ஆகமம், அதாவது நம்முடைய பொருள், நமக்குண்டான சொத்து அதிகமாகிறது, வளர்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே இப்படி ஒவ்வொரு திசையை பார்த்து ஜபித்து நமக்கு சாந்தியும் உலகவசியமும் அல்லது பொருள் வளர்ச்சியும் உருவாவதாக இருந்தால் எவ்வளவு சுலபமா செஞ்சுட்டு போகலாம். இந்த விஷயங்களுக்காக இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்கா? அப்படித்தான் உண்மையிலே நடப்பதுண்டா என்று பார்த்தால் இல்லையே. அப்ப இதனுடைய பொருள் எல்லாம் வேற ஏதோ ஒரு அர்த்தத்தில் இருக்கும். ஏன்னா இதை எழுதியவர்கள் மகா ஞானிகள், தன்னை உணர்ந்த மெய்ஞானிகள் எழுதினார்கள். அதுல எந்த தப்பும் இருக்காது. நாம தான் அதுல ஏதோ ஒரு கருத்தை உட்கொள்வதற்கு மறந்துவிட்டோம். அப்ப இதனுடைய உண்மை பொருள் என்னங்கிறத பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அப்ப கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு சொல்லக்கூடிய இந்த 4 திசைகளும் நாம் இல்லை என்றால் நமக்கு உண்டா? இப்ப நாம பிறக்கவே இல்லை என்றால் நமக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கும் இல்லை. நாம எங்க நிக்கிறோமோ அங்கிருந்து தான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு நாம தீர்மானிக்கிறோம். இப்போ நீங்க நிற்கக்கூடிய இடத்துல கிழக்கு நோக்கி நீங்க நிக்கிறீங்க. உங்களுடைய கால் அடிக்கு நேர் முன்பக்கம் இருக்கக்கூடிய இடம் கிழக்கு நோக்கி நீங்க நின்னா, உங்க காலுக்கு நேர் முன்பக்கம் இருக்கக்கூடிய இடம் கிழக்கு, உங்க கால் அடிக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய இடம் மேற்கு. எங்க எந்த இடத்தை நீங்க மேற்குன்னு சொல்லி சொன்னீங்களோ அந்த இடத்தை ஒரு 2 அடி பின்னாடி போய் நின்று பாருங்க, அந்த இடம் கிழக்காக மாறிவிடும். ஆக நீங்க நிற்கக்கூடிய இடத்துல இருந்து தான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு வருது. அப்ப இந்த பூமியில கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இருக்கான்னு கேட்டா பூமிக்கு கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு கிடையாது. ஒரு வீட்டை கட்டும் போது வடக்கு பாகம், தெற்கு பாகம், கிழக்கு பாகம், மேற்கு பாகம் சொல்றோம். நம்முடைய கிழக்கு பாகம் நம்முடைய வீட்டிற்கு முன்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேற்கு பாகம் ஆகிறது இல்லையா? வரிசையா அடுக்கி வச்சிருந்தா வீடு, வரிசையா வீடு இருந்தா ஒரு வீட்டுக்கு கிழக்கு பாகம் சொல்லக்கூடியது இன்னொரு வீட்டுக்கு மேற்கு பாகம் ஆகிறது. நம்முடைய மேற்கு பாகம் நமக்கு அடுத்த வீட்டுக்கு கிழக்கு பாகம் ஆகிறது. உண்மையிலே அந்த இடத்திற்கு கிழக்கும், மேற்கும், வடக்கும், தெற்கும் உண்டான்னு கேட்டா இல்லை. நாம கட்டடம் கட்டினதுக்கு அப்புறம் அதுல ஒரு தீர்மானத்துக்கு வரும். அதே போல நாம் நம்மை வைத்துதான் அந்த கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு தீர்மானிக்கிறோம். அப்போ நமக்குத்தான் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இருக்கிறதே தவிர இந்த பூமிக்கு இல்லை. அப்ப நம்முடைய கிழக்கும், மேற்கும், வடக்கும், தெற்கும் என்னங்கிறது கொஞ்சம் பார்க்கலாம். சூரியன் உதிக்கும் இடம் கிழக்கு, மறையும் இடம் மேற்கு. வடக்கு என்பது மேல்பாகம், தெற்கு என்பது கீழ்பாகம். நீங்க ஒரு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா மேப்ல வடக்குன்னு போட்டு மேல் பக்கத்தை காமிச்சிருப்பாங்க, ஏரோ மார்க்.
அப்ப நம்முடைய மேல் பக்கம் எதுன்னு கேட்டா இந்த சிரஸ் ஆகும். அப்படி நம்முடைய மேல் பக்கமா இருக்கக்கூடிய சிரசில் இந்த பூர்வ மத்தியம் நமக்கு சூரியனுடைய ஸ்தாபனை இடம். பிராணன் என்பது சூரியன், நம்முடைய சூரியன் பிராணன் ஆகும். இந்த பிராணன் உதிக்கும் இடம் இந்த இடமாகும். ஆக கிழக்கு என்பது பூர்வ மத்தியம் என்று சொல்லக்கூடிய சிரசில் பூர்வ மத்தியமாகும். அதுதான் கிழக்கு. அங்கிருந்துதான் அது மறையவும் செய்கிறது. நீங்க ஒரு மனிதனுடைய உருவத்தை வரையும் பொழுது முதல்ல நம்ம வரைகிறது தலை, சிரசை தான் உண்டாக்குறோம். சிருஷ்டி பார்த்தீங்கன்னாலும் முதல்ல அந்த தலை தான் முன்னாடி பார்த்து போகுது. அந்த சிரசுக்குள்ளதான் அந்த ஜீவன் இருக்கு. ஆகவே ஒரு பிறப்பு என்பது, அந்த பிராணனுடைய நிலை என்பது தலையில் தான் உள்ளது. ஆகவே பிராணனுடைய உதிக்கும் இடம், பிராணசூரியன் உதிக்கும் இடம் சிரசிலாகும். அது பூர்வ மத்தியத்திலாகும். அந்த இடம்தான் நம்முடைய கிழக்கு. அங்கிருந்துதான் நமக்கு மறையவும் செய்கிறது. ஆகவே அந்த இடம்தான் நமக்கு மேற்கு. இறக்கும் பொழுது, மரணமடையும் பொழுது அங்கிருந்துதான் விட்டு போகிறது. ஆகவே அதுதான் மறையும் இடம், அதுவே மேற்கு. உயர்ந்த பாகம் அல்லது மேல் பாகம் என்று சொல்லக்கூடிய இடமும் வடக்கு, அதுவும் இந்த சிரசே ஆகிறது. தெற்கு பாகம்னு சொல்லக்கூடியது மட்டும்தான் கீழ்ப்பக்கம். அது இந்த சுவாசம் இந்த மூக்கிலிருந்து கீழ்முகமாக இறங்குவது. இப்ப பாருங்க, சாந்தித்தே துத்ரே ஜப்யம் என்றால் வடக்கு நோக்கி ஜபித்தால், அதான் நம்முடைய பார்வையையும் மனதையும் பூர்வ மத்தியில் வைத்து, சுழிமுனையில் பார்வையும் மனதையும் வைத்து ஜெபித்தோம் என்றால் மனம் சாந்தி ஆகிறது. தியான நிலை கிடைத்து அதிலிருந்து உயர்நிலையாகிய மகா சாந்தியை அடைகிறது. ஆகவே வடக்கு நோக்கி ஜெபித்தால் சாந்தி கிடைக்கும். கிழக்கு நோக்கி ஜெபித்தால் அதுவும் இந்த இடம்தான். அங்கே நோக்கி ஜெபித்தோம் என்றால் உலகம் வசியமாகிறது. நமக்கு இப்ப உலகம் என்பது வெளியில் தெரிய வருகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் என்கின்ற நிலைமை உள்ளே இழுக்கப்பட்டுவிடும். அதற்கப்புறம் உலகம்ங்கிற அந்த நிலை நமக்கு இருக்காது. தியானத்தின் போது நமக்கு எந்த விதமான எண்ணங்களும் இல்லை. ஆகவே உலகம் என்கிற நிலைமை நமக்கு இல்லை. ஆகவே உலகம் என்கின்ற அந்த காண்தல், கேட்டல், அறிதல், இந்த மூன்று சுபாவங்களும் உள்ளே இழுக்கப்படுகிறது. ஐந்தடக்கும் ஆமை போல்னு சொல்லுவாங்க, உள்ளே இழுக்கப்பட்டுவிடும். மூன்றாவதாக தட்சிணே மாரணம் புரோக்தம், தெற்கு நோக்கி ஜபித்தால் சுவாசமானது தெற்கு பாகமாக போய்கொண்டே இருந்தால் ஒரு நாள் நம்ம இறந்து விடுகிறோம், மரணம் உண்டாகிறது. மேற்கு நோக்கி ஜபித்தால் மீண்டும் அந்த பூர்வ மத்தியத்தை நோக்கி ஜபித்தோம் என்றால் தனம் ஆகமம், நம்முடைய சொத்தா இருக்கக்கூடிய நம்முடைய பிராணன் அங்கே வளருகிறது. இதுதான் அந்த 4 திசைகளுடைய தத்துவம். இதை விட்டு கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் தெரியாம நாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத சாதாரண சொல்லுவோம். இவனுக்கு வடக்கும் தெற்கும் தெரியாதுன்போம். இந்த வடக்கும் தெற்கும் தெரியலன்னு சொல்றதுடைய அர்த்தம், ஞானம் அடையக்கூடிய வடக்கு பாகமும் அஞ்ஞானமாய் இருக்கக்கூடிய தெற்கு பாகமும் தெரிவதில்லை, உள்ளும் புறமும் அறியாதவன் என்ற அர்த்தம். இவ்வளவுதான். ஆகையினால திசைகளை வைத்துக் கொண்டு வாஸ்து என்றும் பல்வேறு விதமான காரியங்களையும் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறோம். ஆத்ம வணக்கம்.